Hi friends, இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா தான். மட்டன் சுக்கானா நீங்க வந்து மட்டன் எடுத்து வந்தீங்களா அப்படின்னு இல்ல, வெஜ் மட்டன் குருமா தான். வெஜ் மட்டன் சுக்கா தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பங்குனியா அது என்னது பங்குனிமா புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசம் பங்குனிலையும் செஞ்சு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருங்க, புரட்டாசியில வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து மட்டன் வச்சு செய்யலாம். ஐயே, புரட்டாசி மாசம் தான். புரட்டாசி முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு. என்ன 2 நாள் அடுத்த வருஷம் கூட வச்சு சொல்லுவாங்க. சரி, அடுத்த வருஷம் புரட்டாசிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சரி, ஓகே. இப்போ அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையானதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து வதக்க போறேன். ஒரு 6 மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகா, மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து தனியா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு மட்டன் ரெசிபி பேர் என்ன? மட்டன் சுக்கா தானே? வெஜ் மட்டன். சரி சரி, ஓகே. இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். சரி, பார்த்துக்கங்க. என்னென்னா மல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், மிளகு. அப்படியே மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும், அப்படி தானே? கண்டிப்பாக நம்பலாமா? சரி சரி, அரைச்சிக்கிட்டு வரியாதா? நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து தேவையான பொருள்லாம் அப்படியே நான் போட கண்டினியூ பண்ணுறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். எண்ணெய், சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய். அதுக்கப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துடலாம். கையில் தெரிக்குது, மிளகா தெளிக்காதா? அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியான எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 கிலோ பெரிய வெங்காயம் மாதிரி இருக்குது. இவ்வளோதான் அரைச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீன் மேக்கரில் தான் நம்ம வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இந்த இதை வந்து நல்லா 100 கிராம் எடுத்து வச்சுருந்தேன். 100 கிராமை வந்து நான் வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதை வந்து இப்படி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும், தெரியுது இல்லையா? இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயே இது நல்லா வதங்கட்டும். வதங்கையிலே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தலாம். இது நல்லா அதுக்குள்ளேயே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. அதோட நான் வந்து தக்காளி பேஸ்ட், 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தக்காளி பேஸ்ட் எடுக்கலைனாலும் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு பச்சை வாசனை போகிற, தக்காளிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா ட்ரை ஆயிருச்சு. வறுத்து அரைச்ச மசாலா அதில் பாதி இருக்கு பாரு, கொட்டிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள். மட்டன் குழம்பு மாதிரி இருக்கணும், இப்போ மட்டன் சுக்கா மாதிரி. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா வந்து 1.5 ஸ்பூன். அந்த மட்டன் மசாலா வாசனைக்காக, மட்டன் வாசனைக்காக. இப்போ வந்து இதோட அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கையிலேயே இந்த மீன் மேக்கரை வந்து நம்ம உள்ள சேர்க்கணும். கறி சேர்க்குற மாதிரி இருக்குல்ல, கறி சேர்க்குற மாதிரியும் இருக்குது. வாசனை வந்து மட்டன் வாசனை வருது. இப்போ இந்த மட்டன் மசாலா போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறிட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி வைக்கணும் அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எனக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் 2 டம்ளர் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சுக்கா மாதிரி வேணா தண்ணியை ஊற்றக்கூடாதா? ஆமாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவ்வளோதான். இப்போ கொதிக்கணுமா? 2 நிமிஷம் அப்படியே மசால் வடை போகிறதுக்காக 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இது கொதிக்காது, தண்ணி இருந்தாலும் கொதிக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன? அவ்வளோ தண்ணி வருது, இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன்.
சரி ஓகே 2 நிமிஷம் வந்து அந்த மசாலா போகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அது நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மட்டன் சுக்கா வெஜ்ஜு மட்டன் சுக்கா. இப்போ நம்மளுடைய தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்து வத்திடுச்சு. வெஜிடபிள் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஆமாம் பா நீங்கள் அவோடு கத்திரிக்கிட்டு. வாவ் சரி ஓகே இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். 2 நிமிஷம் ஆறட்டும், ஏன்னா போக கிளம்புது. சரி ஆறட்டும். எப்படி இருக்கு நண்பர்களே எங்களுடைய வெஜிடபிள் மட்டன் சுக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்மளுடைய வெஜ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். சூப்பராக கறி மாதிரியே இருக்கு. மட்டன் மாதிரியே இருக்கா? அந்த டேஸ்ட் வந்திருக்கா? மட்டன் கறி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கு. சரி, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஏன்னா இப்போ சீக்கிரம் பாய் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு ஆள் தூக்கத்திலேருந்து முடித்து விட்டார்கள், அதனால தான் பாய் சொல்கிறோம். பாய்.